தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த இயக்குநர்கள் ஒருத்தர் தான் ஆர் முருகதாஸ். இவருடைய சமீபத்திய படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறாத நிலையில பாலிவுட்ல சல்மான் கானுடன் இணைந்து அவருடைய கூட்டணியில வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சிக்கந்தர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் ஆர் முருகதாஸுக்கும் சல்மான் கானுக்கும் ஒரு கம்பேக் படமா இல்லையா அப்படிங்கறதா இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது மும்பைல சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இவருடைய மகன் ஒரு விமானத்துல போகும்போது ஒரு பெண் கிட்ட தகராறு பண்றாரு. அந்த சமயத்துல சல்மான் கான் அதை தட்டி கேட்கிறாரு, மன்னிப்பும் கேட்க வைக்கிறாரு. அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆகுது. அதை பார்த்த சத்யராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, சல்மான் கானை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸா அனுப்பி வைக்கிறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அவர் ராஜ்கோட் பகுதியின் ராஜாவா இருக்காரு. அவரை யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு கட்டத்துல சல்மான் கான் எதிரிகள் கூட சண்டை போடும்போது அவருடைய மனைவி ரஷ்மிகா எதிர்பாராத விதத்துல இறந்து போறாங்க. அவருடைய கண், லங்ஸ், இருதயம் அதை மத்தவங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த 3 பேரை தேடி சல்மான் கான் போறாரு. அப்படி போற சமயத்துல சத்யராஜுடைய மகன் பாத்தீங்கன்னா சல்மான் கானை துரத்துறாரு. அப்படி துரத்தும் போது எதிர்பாராத விதத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. பயங்கர கோபம் அடைந்த சத்யராஜ், உன்னுடைய மனைவியினுடைய உயிர் இன்னும் 3 பேர் உடல்ல இருக்குதானே, அவங்களை நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டுறாரு. இறுதியா சல்மான் கான் சத்யராஜ் கிட்ட இருந்து அந்த 3 பேரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சல்மான் கான் இந்த படத்தினுடைய நாயகன். அதாவது இவர் இன்னும் 100 பேர் அடிச்சா கூட நம்பலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்துல காட்சி அளித்திருக்காரு. பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அதே போல அவர் அந்த மும்பையில இறங்கின உடனே ஆட்டோ டிரைவருக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே போல தன்னுடைய மனைவியுடைய லங்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிறுவன் வாழ்ற தாராவை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், கண் இருக்கக்கூடிய காஜால், அதே போல இருதயம் இருக்கக்கூடிய அந்த இளம்பெண், அவங்களுக்கு போய் உதவி செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா கச்சிதமா இருக்கு. ஆனா இவர் கொஞ்சம் கூட முகத்தையோ இல்ல உடலையோ அசைக்காம நடிச்சிருக்காரு. எல்லா சீன்ஸுக்கும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு, ஒரே மாதிரியான முகபாவனை. அது கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. அதே போல ரஷ்மிகா மந்தனா அவங்களும் இந்த படத்துக்கு சுத்தமா செட் ஆகவே இல்லை. மொத்தமா இந்த படத்தினுடைய எமோஷனல் காட்சிகள் பெரிய அளவுல கனெக்ட் ஆகவே இல்லை. அது நம்ம கிட்ட சேரவே இல்லை. இந்த படத்தினுடைய வில்லன் சத்யராஜ். இவர் வில்லன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இவர் பேசுற வசனங்கள், இவருடைய மேனரிசம் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இந்தி டப்பிங் சுத்தமா செட் ஆகவே இல்லைங்க. இவர் வில்லன் அப்படின்றதே நமக்கு தோணவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகளை மட்டுமே நம்பி எடுத்திருக்காங்க. எமோஷனல் பெரிய அளவுல கனெக்ட் ஆகவே இல்லை. அதே போல இந்த படத்தினுடைய இசை, அதாவது சந்தோஷனுடைய பின்னணி இசைகள் இந்திக்கு ஓகே மாதிரி இருக்கு. ஆனா தமிழுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அந்த அளவுக்கு இசை இருக்கு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பார்த்து ரசிக்கலாம். அதாவது இது ஆர் முருகதாஸுக்கோ இல்ல சல்மான் கானுக்கோ ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை பெட்டரா பண்ணிருக்கலாம். அதே போல எமோஷனல் காட்சிகள் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்கலாம். அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய வீக்னஸ் தான். இந்த படத்துக்கு ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.